Friends, welcome back to Easy Tutorials. இந்த lecture seriesல circular queue நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படி இல்லனா circular queue க்கு linear queue க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமா நம்ம பார்க்கலாம். So first ஒரு example task series எடுத்துக்கறேன். 3 டாஸ்க் இருக்கு. என்னன்னா ஒரு 6 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய சைஸ் ஆஃப் queue நான் எடுத்துக்கறேன். அந்த queueல first NQ ஆபரேஷன் பண்ணனும், அடுத்து DQ ஆபரேஷன் 3 டைம்ஸ் பண்ணனும், அடுத்து ஒரு NQ பண்ணனும். So இதுதான் என்னோட டாஸ்க். இந்த டாஸ்கை 6 சைஸ் இருக்கிற ஒரு கியூ, 6 எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய சைஸ் இருக்கிற கியூவை நான் எடுக்கிறேன். என்ன மாதிரி கியூ எடுக்கிறேன் அப்படின்னா லீனியர் கியூவும் ஒன்று எடுத்துக்கிறேன், சர்க்குலர் கியூவும் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ லீனியர் கியூ எடுத்தா எனக்கு என்ன ஆகுது, சர்க்குலர் கியூ எடுத்தா என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்கியூ டிக்யூ ஆப்ரேஷன்னா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சர் சீரிஸ்லாம் வந்து சூடோ கோடோட பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம டிஃப்ரென்சஸ் தான் பார்க்குறோம். ஸோ என்கியூ அப்படின்னா உள்ள இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு லீனியர் கியூவில் பார்க்கலாம். முதல்ல ரேரா 0th இண்டெக்ஸில் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு என்கியூ 10. ஸோ நான் 10 இங்கே என்கியூ பண்ணிக்குவேன். அடுத்தது என்கியூ 15. அப்போ ரேரா நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல 15 நான் என்கியூ பண்ணிடுவேன். அடுத்தது என்கியூ 20. ஸோ ரேரா நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும், 20 அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது NQ 30, ரேர நெக்ஸ்ட் பொசிஷன்ல மூவ் பண்ணணும், 30 NQ பண்ணணும். ஸோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது NQ 22, ரேர நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும், 22 NQ பண்ணணும். அடுத்தது NQ 18, ரேர நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும், 18 NQ அந்த பொசிஷன்ல பண்ணணும். ஸோ நான் லீனியர் கியூல NQ ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிச்சிட்டேன். ஸோ இதே டாஸ்கை நான் சர்க்குலர் கியூல இப்போ பண்ண போறேன். ஸோ சர்க்குலர் கியூல இனிஷியலா ஃப்ரண்ட்டை வந்து 0ல வச்சுக்கிறேன், ரேரையும் 0ல வச்சுக்கிறேன். ஸோ 0 1 2 3 4 5 அதே இண்டெக்ஸ் பொசிஷன், ஆனா சர்க்குலரா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், NQ 10. ஸோ ரேரை 0ல வச்சாச்சு, வச்சுட்டு 10 அந்த பொசிஷன்ல NQ பண்ணியாச்சு. தென் NQ 15, ரேரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்றேன், மூவ் பண்ணிட்டு 15 NQ பண்ணிட்டேன். அடுத்தது NQ 20. ஸோ ரேரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டு 20 இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ மூவ் பண்ணிட்டு 20 இன்சர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது NQ 30. ஸோ ரேரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டு 30 அந்த பொசிஷன்ல NQ பண்ணிட்டேன். அடுத்தது NQ 22. ஸோ ரேரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும், மூவ் பண்ணிட்டு 22 அந்த பொசிஷன்ல வைக்கிறோம். தென் NQ 18, ரேரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்றேன், 18 அந்த பொசிஷன்ல வைக்கிறேன். ஸோ NQ ரெண்டு லீனியர் கியூலையும் NQ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியாச்சு, சர்க்குலர் கியூலையும் 6 எலிமெண்ட்ஸை NQ பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியாச்சு. இப்போ DQ 3 டைம்ஸ். இப்போ நான் 3 டைம்ஸ் DQ பண்ணணும்னா DQ அந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு ஃப்ரண்டா மூவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் DQ முடிஞ்சிருச்சு. செகண்ட் DQ எலிமெண்ட் டெலிட் பண்ணி ஃப்ரண்டா மூவ் பண்ணியாச்சு. தேர்ட் DQ எலிமெண்ட்டை டெலிட் பண்ணியாச்சு, ஃப்ரண்டா மூவ் பண்ணியாச்சு. ஸோ 3 டைம்ஸ் DQ லீனியர் கியூல செஞ்சுட்டேன். இப்போ இதே DQ ஆப்ரேஷனை சர்க்குலர் கியூல நான் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு, டெலிட் பண்ணியாச்சு எலிமெண்ட்டை. அடுத்தது அகெயின் ஃப்ரண்ட்டை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு, எலிமெண்ட்டை டெலிட் பண்ணியாச்சு. தென் அகெயின் ஃப்ரண்ட்டை அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு, எலிமெண்ட்டை டெலிட் பண்ணியாச்சு. ஸோ 3 டைம்ஸ் DQ பண்ணியாச்சு. லீனியர் கியூலையும் செஞ்சாச்சு, சர்க்குலர் கியூலையும் செஞ்சாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் வந்து NQ 40. இப்போ 40 மூவ் பண்ணணும்னா NQ பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், ரேரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். இங்க 5க்கு அடுத்தது 6 அப்படிங்கிற லீனியர் கியூ எடுத்தீங்கன்னா 6ன்னு ஒரு பொசிஷன் இல்லை, என்னால ரேரை மூவ் பண்ண முடியல. ஸோ என்னால 40 NQ பண்ண முடியல. இதே இது சர்க்குலர் கியூல பார்த்தா ரேரை நெக்ஸ்ட் பொசிஷன்ல மூவ் பண்ணணும். இண்டெக்ஸஸ் வந்து சர்க்குலரா அரேஞ்ச் ஆயிருக்கிறதுனால 5க்கு நெக்ஸ்ட் பொசிஷன் 0 ஆகுது. ஸோ நான் 40 NQ பண்ணணும்னா ரேரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணி 40 நான் NQ பண்ண முடியுது. ஸோ லீனியர் கியூக்கும் சர்க்குலர் கியூக்கும் மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். இந்த இடத்துல எனக்கு 3 ஸ்பேசஸ் இருக்கு,
ஆனா என்னால என்ன பண்ண முடியல, என்கியூ பண்ண முடியல. ரேர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே தான் போகும். இங்க இருந்து இங்க போக முடியாது, இங்க இருந்து இங்க போக முடியாது, இங்க இருந்து இங்க அடுத்து போறதுக்கு இண்டெக்ஸ் இல்ல. ஆனா சர்க்குலர் கியூல 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 5க்கு அடுத்துதான் வந்து நம்ம சர்க்குலரா அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுனால 5க்கு அடுத்து 0 இருக்கிறதுனால என்னால இங்க இருந்து 0க்கு போக முடியும். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் லீனியர் அண்ட் சர்க்குலர் கியூ. நான் ஒன்ஸ் கியூ ஃபில் ஆகிற வரைக்கும் எல்லா எலமெண்ட்ஸையும் நான் என்கியூ பண்றேன், அதுக்கப்புறம் சர்டன் டிக்யூ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன். லீனியர் கியூலையும் இதை செய்யறேன், சர்க்குலர் கியூலையும் இதை செய்யறேன். அப்படி செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு என்கியூ ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இடம் இருந்தா கூட லீனியர் கியூல என்னால பண்ண முடியாது. ஆனா சர்க்குலர் கியூல இடம் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னால யூஸ் பண்ணி என்கியூ பண்ண முடியும். இதுதான் லீனியர் கியூக்கும் சர்க்குலர் கியூக்கும் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ மெமரி எஃபிஷியன்டா எதுல யூஸ் ஆகுது, சர்க்குலர் கியூல கம்பேரிங் டு த லீனியர் கியூ. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் லீனியர் அண்ட் சர்க்குலர் கியூ. அடுத்த சர்க்குலர் கியூ எப்படி சூடோ கோட் எழுதுறது, லீனியர் கியூல இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் லெக்சர் சீரிஸ்ல பார்த்தோம். சர்க்குலர் கியூவோட சூடோ கோட ஃபோர்த் கமிங் லெக்சர் சீரிஸ்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.